ஹலோ. ஏதோ ஒன்று எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா மா தங்கச்சி. தங்கச்சியா? ஏன் இப்ப தங்கச்சின்னு கூப்பிடுறீங்க? யார் உங்களை தங்கச்சி? நான் உங்களை தங்கச்சின்னு கூப்பிட சொன்னா? உன் வயசு என்ன? 20-22 இருக்குமா? ஆமா, 22. எனக்கு 26 ஆகுது. அதுக்கு அப்ப நான் உங்களை அக்கா நான் கூப்பிட முடியும், தங்கச்சின்னு தானே கூப்பிட முடியும். அதான் அப்படி கூப்பிட்டேன். பரவாயில்ல, தங்கச்சின்னு கூப்பிடாதீங்க. ஓஹோ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போறேன். நான் 3வது வரைக்கும் படிச்சிருக்கேன். உங்க ஸ்கூல்ல உறுதிமொழி எல்லாம் சொல்லி தரலையா? ஃப்ளெட்ஜுங்க, ஃப்ளெட்ஜு. ஃப்ளெட்ஜா? All brothers and sisters are my 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 all Indians are my brothers and sisters. அப்ப நீங்க எனக்கு சிஸ்டர் தானே, அதான் உங்களை தங்கச்சின்னு கூப்பிட்டேன். மறுபடியும் சொல்றேன், தங்கச்சின்னு கூப்பிடாதீங்க. ஏன்? ஏங்க, நீங்க இது வரைக்கும் யாரையும் சைட் அடிச்சது இல்லையா? அதான் ஃப்ளெட்ஜ் எடுத்திருக்கோம்ல. ஆனா என் தங்கச்சி கூட வெளில போகும்போது மட்டும் அந்த பொண்ணை பாரு இந்த பொண்ணை பாருன்னு சொல்லுவா. நான் சைட் அடிக்கவே மாட்டேனே. ஏன்னா ஒரு தடவை இப்படித்தான் ஒரு பையன் ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கை காட்டி நல்லா இருக்கான்ல அப்படின்னு அவன் வந்து பேசினப்ப அண்ணான்னு சொல்லிட்டா. அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? போத் ஈக்குவல்ல. அதான். சரி, என் பேர் என்ன? அட்லீஸ்ட் நான் எங்க தங்கியிருக்கேன்னாச்சு தெரியுமா? நீங்க சொல்லவே இல்லையே. என் பேரு தென்றல். உங்க ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட் ஃப்ளாட்ல தான் 8 months இருக்கேன். 8 மாசமாவா? நான் உங்களை பார்த்ததே இல்ல. எங்க தரையை பார்த்துட்டே போனா அப்பப்ப மேல நிமிர்ந்து பார்க்கணும். அது ஆமல்ல. எனக்கு ஒரு டவுட். உங்க வீட்ல டிவியா அவ்வளோ சவுண்டா வச்சு பாக்குறீங்க? ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஐயோ சாரிங்க, இனிமே டிவி சவுண்ட் வராம பாத்துக்கிறேன். டிவி சவுண்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. பட் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது நீங்க தான். நானா? ஐயோ சாரிங்க. புரிஞ்சுதா? டிஸ்டர்ப்னா தொந்தரவு தானே. நான் உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கேன். அது இல்லைங்க, நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டீங்கன்னு சொல்கிறேன். நீங்க எத்தனை மணி தூங்குவீங்க? 10, 11. எங்க அம்மா 7 மணிக்கு சோறு போட்டுருவாங்க. நான் 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். அப்புறம் எப்படி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியும்? அந்த டிஸ்டர்ப் வேற, இந்த டிஸ்டர்ப் வேறங்க. ஓ ஓ ரைட்டு, புரிஞ்சிருச்சுங்க. புரிஞ்சிருச்சு. எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாங்க கொரட்டை ரொம்ப விடுறேன்னு. ஆனா அது உங்க வீடு வரைக்குமா கேக்குது? டாக்டர்கிட்ட போகணும் போலியே. அதாங்க, ஆக்சுவலி ரொம்ப நாளாவே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். பட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. என் தங்கச்சி இதே தாங்க சொல்லுவா. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க. அது இல்லைங்க, நீங்கள் ரொம்ப இன்னோசென்ட்டா க்யூட்டா ஒரு குழந்தை மாதிரி இருக்கீங்க. என் தங்கச்சி இதே தாங்க சொல்லும், நான் ஒரு குழந்தை மாதிரியே நடந்துக்கிறேன்னு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. என் தங்கச்சி கூட ஏங்க எப்ப பாரு தங்கச்சி தங்கச்சின்னு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல, விடுங்கங்க. ஏங்க இவ்வளவு நேரம் என்னால பேசாம இருக்க முடியாதுங்க. ஏதாவது சொல். நான் உங்களை லவ் பண்றேன்.